அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இருந்தவரையானால் எப்படி பாராளுமன்ற தொகுதியில் தன்னம் தனியாக இருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினரை புரட்சித் தலைவர் அம்மாவில் பெற்றார்களோ அதை போல இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் இன்னைக்கு திமுகவை தவிர கூட்டணி கட்சி அத்தனை பேரும் ஸ்டாலின் போய் முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் இவ்வளவு தவறுகள் இருக்கிறது, ஆணவ கொலைகள் நடைபெறுகிறது, கட்ட பஞ்சாயத்து கஞ்சா அபின் போதைப் பொருட்கள் நம்ம போய் சொல்லல, அந்த டிடிவி தினகரன் போய் சொல்லல, திரு ஓ பன்னீர்செல்வம் போய் சொல்லல, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் போய் சொல்லல, முதலமைச்சர் போய் சொன்னது அவங்க கட்சியில இன்னைக்கு கூட்டணியில இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி காலையில் 40 நிமிஷம் போய் பேசுவாங்க. ஒன்று சரிபட்டு வராதவர்களுக்கு இந்த ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் போட்டுங்க. யாரு கேட்கறது? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்கல, அண்ணா முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கேட்கல, பாரதிய ஜனதா கட்சி கேட்கல, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்கல, அவங்களோட கூட்டணியில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு வெற்றிடமாக தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான சூழல். எப்படி கருத்தரிச்சு குழந்தை பிறக்கிறது 9 மாசம் 10 மாசம் அந்த மாதிரி ஒரு அருமையான சூழல். இந்த நேரத்தில் அரசியல் அமைப்புகளை எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு, மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எண்ணுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு, மீண்டும் அமைச்சராக வேண்டும் என்று கங்கணம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பகுதியில் அவங்களுக்கு இல்லாத காரணம் எதுக்கு? என்னைக்கு இருந்தாலும் மன்னாடி தொகுதியில அண்ணன் இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, எழுதி வச்சுக்கீங்க 50,000 ஓட்டு. என்னைக்கு இருந்தாலும் நான் டிடிவி வேட்பாளர் காசு செலவு பண்ண சீமான் மேல ஒரு நோட்டீஸ் எடுத்து நம்ம தாய் வேலை கொடுத்தா போதும். அதுவே விஷயம் ஜெயிப்போம், அதுவே விஷயம். 50,000 ஓட்டு இன்னைக்கு அந்த டிடிவி தினகரன் நான் கேட்டுக்கொள்வது, இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் டி.ஆர். பாலு, தமிழகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் டி.ஆர். ராஜா, நீங்க இங்க போட்டி போடுங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் மற்ற இடங்களும் போக வேண்டாம். அவை எவ்வளவு நாள் செலவு பண்ணிட்டோம் உங்களை நாங்க இங்க மன்னாடி தொகுதியில வெற்றி பெற வைக்கிறோம். சொந்த ஊருக்கு நீச்சம் அப்படிங்கிற பேர் வரட்டும். நமக்கு இங்க கோயில் பட்டி போகணும், அம்பாசமுத்திரம் போகணும், ஆண்டி பட்டி போகணும், மன்னாடிக்கு வேணும் நினைக்க வைக்கிறோம். நீங்க உங்களுக்காக வைப்பதற்கு நாங்க பார்க்காத சோதனைகள் ரெண்டா இருக்கு. அதிமுக 4 வருஷம் அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சியில் இருந்துச்சு. என்னுடைய தொழில்கள் அனைத்தும் முடக்கப்பட்டது. என்னுடைய கான்கிரீட் தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டது.